உலகத்தான விட பிரச்சனை நமக்கு அதிகமா தானே வந்துச்சு. ஆனா ஏன் நம்ம இன்னமும் இயேசுதான் உண்மையான கடவுள் என்று ஒரே பிடிவாதமா நிக்கிறோம்? ஏன்னா விட்டு வந்த அந்த உலகத்தை அல்ல, பரம தேசத்தின் மீது நமக்கு விருப்பம் இருக்கிறது. அல்லேலூயா. நாம் இன்னும் ஆழமான, இன்னும் அசௌகரியம் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான பரம தேசத்தின் மீது வாஞ்சை உள்ள மக்கள். அதனாலதான் இந்த வேதம் இந்த எபிரேயர் 11வது அதிகாரத்துல சொல்லுகிறது, எத்தனையோ பரிசுத்தவான்களுக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கையில மரணங்கள் வந்துச்சு, பிரச்சனைகள் வந்துச்சு, அடிகள் வந்துச்சு, வேதனைகள் வந்துச்சு. ஆனா அவர்கள் விட்டு வந்த தேசத்தை அல்ல, அதிலும் மேலான பரம தேசத்தையே விரும்பினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள்ள இருக்கிற விருப்பம் எப்படிப்பட்ட விருப்பமாய் இருக்கிறது? அண்ணே, அக்கா, உங்க வாழ்க்கையில இன்றைக்கு உங்க விருப்பம் என்னவா இருக்குது? தெய்வத்தை குறித்த உங்களுடைய விருப்பம் என்ன? ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட நம்முடைய விருப்பம் பரமதேசமா இருக்கிறதா, இல்ல இந்த உலக வாழ்க்கையா இருக்கிறதா? இந்த உலகத்துல இருக்கும்போது சுகபோகமா வாழ்ந்துடணும், இந்த உலகத்துல இருக்கும்போது நல்லா இருந்துடணும், அப்படி உங்க மனநிலையில வச்சு நீங்க ஆண்டவரை தேடுறீங்களா? இந்த உலக வாழ்க்கை அல்ல, ஒரு பெரிய தேசம் எனக்காக காத்து கொண்டு இருக்கிறது. இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு முன்னாடி போறேன். எதுக்கு தெரியுமா போறேன்? உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காக. நீங்க பரம தேசத்துல வந்து சுகமாய் தங்குவதற்கு ஒரு பெரிய தேசத்தை, ஒரு பெரிய குடியிருப்பை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவதற்காக நான் முன்னாடி போறேன் அப்படின்னாரு. அல்லேலூயா. உங்க கண்ணோட்டம் எல்லாம் எதன் மீது இருக்கிறது? உங்க வாஞ்சை விருப்பம் எல்லாம் யார் மீது இருக்கிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய விருப்பம் தேவனாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய விருப்பம் பரலோகமாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேரு இந்த உலகத்தின் மீது நம்பிக்கை வைத்து, இந்த உலக ஆசை பாசங்கள் மீது விழுந்து, அந்த பரம தேசத்துக்கு உள்ள போக முடியாம அவங்க பாதியிலேயே அவங்களுடைய பயணத்தை நிறுத்தி விட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்களாக, சந்ததிகளாக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? இருந்து விடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா.